Infinix அவங்களோட நோட் சீரிஸ்ல அடுத்ததா நோட் 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 12 சீரிஸ்லயும் மொத்தம் 2 மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நோட் 12, நோட் 12 டர்போ. நோட் 12 டர்போ தான் நம்ம கையில இருக்குது. அதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டைம் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃபரெண்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மார்வல் ஸ்டுடியோஸோட டை அப் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு மூவிக்காக. ஆல்ரெடி மார்வல் கிட் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வந்தது. அதுக்குள்ள தான் இந்த மொபைலோட பாக்ஸ் இருந்தது. மார்வல் கிட்டோட அன்பாக்சிங் வந்து நம்ம ஷார்ட் வீடியோல போட்டிருந்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இதுலயுமே அதே மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ரியர்ல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா நோட் 11 சீரிஸ் பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸ் இருக்குது. அதுக்கு மேல ஒரு ராப்பர் மாதிரி போட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களோ என்னமோ. இதுல நோட் 12 அப்படின்னு போட்டு அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டு பின்னாடியும் முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் கொடுக்குற மாதிரி மேலேயே நோட் 12 டர்போ மொபைல் கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுத்து அந்த ராப்பரை பிரிச்சோம் அப்படின்னா அந்த ரியர் டிசைன் நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபினிக்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் அவங்களோட டிசைனை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த டைம் வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அடுத்து பாக்ஸ்க்குள்ள ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு, ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு, ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு, எப்பயும் கொடுக்குற அந்த எக்ஸ் கிளப்கான டாலர் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் ஸ்டிக்கர்ஸ் வந்து புதுசா கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் மார்வல் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது வந்து பெருசா பிடிக்காது. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்க வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல கையில எடுத்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிசைன் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. போக்கோ டிசைனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு டிஃபரெண்டான டிசைன் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் பிளேஸ் பண்ணி அந்த பிளாக் வந்து சைடுல லென்த்தா வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து மேல வந்து பிராண்டிங் கொடுத்தாங்க. பட் இவங்க கீழ இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லி சின்னதா பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு லைனா போற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே சைடுலயுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய மாடல்ஸ்ல வர மாதிரி ஃபிளாட்டா வந்து டிசைன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபிளாட் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது போக அந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 184 கிராம் வெயிட் இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்றேன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய Infinix Note 11 Pro பார்த்தோம் அப்படின்னா 200 கிராமுக்கு மேல இருந்தது. சோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வெயிட்ட வந்து இந்த மொபைல்ல ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 7.9 mm தான் இதோட திக்னஸ் இருக்கு. மொபைல் ஓரளவு ஸ்லிம்மாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. சோ ஓவராலா டிசைன் வந்து நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அடுத்து இந்த மொபைலோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 ஓட வருது. XOS 10.6 வெர்ஷனோட கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் வந்து ப்ளூடூத் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பயும் கொடுக்குற அந்த நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபினிக்ஸ் ஆப்ஸ் அவங்களோட ஓன் ஆப்ஸே நிறைய இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஃபேஸ்புக்கோட ஆப்ஸ் மட்டும் தான் இங்க ப்ளூடூத்தா கொடுத்துருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசேஞ்சர் இந்த மூணு இருக்குது. பட் அந்த மூணையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இங்க புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த பாம் ஆப் ஸ்டோர்ல இருந்து தேவையில்லாத நிறைய புஷ் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தா இங்க 6.7 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது, மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸா 1000 nits பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது போக வைட் வைன் L1 சர்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே கொடுத்துட்டாங்க. சோ எல்லா விஷயமே ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லா, நல்ல பிரைட்டா, நல்ல ஷார்ப்பா இருக்குது. யூஸ் பண்றதுக்கும் டிஸ்ப்ளேயோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. பட் இந்த டிஸ்ப்ளேல பிடிக்காத விஷயம் என்ன, இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கும் இவங்க வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் எடுத்துட்டு வராங்க. நிறைய பிராண்ட்ல எடுத்துட்டு வராங்க. சோ அதனால இன்ஃபினிக்ஸ் நாமளும் கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு நினைச்சு வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு 90 Hz கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அடுத்து இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரும்பாலும் அவங்களுடைய Note 11 Proல என்ன இருந்ததோ அதே தான் கொடுத்திருக்காங்க. பெருசா இங்க வந்து சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Helio G96 அப்படிங்கிற அந்த ஓல்டு ப்ராசஸர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏதாவது லேட்டஸ்ட் ப்ராசஸரோட ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் G96 ஓட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும். பெருசா வந்து நம்மளால குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்டான எண்ணம் கம்மியான ப்ராசஸரா அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு 12nm ப்ராசஸர். இந்த எண்ணம்னா என்ன, ப்ராசஸர் பத்திலாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ராசஸர் பத்தி டீடைலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பண்ணிருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல்ல ஒரே ஒரு
ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் வருது. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 8GB RAM இருக்கிறதுனால இங்க G96 ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலுமே நல்லாவே இந்த மொபைல் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல பெருசா குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. இது போக இப்போ மார்க்கெட்டிங் டெக்னாலஜிக்காக எல்லா பிராண்டுமே சொல்லக்கூடிய அந்த விர்ச்சுவல் RAM அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 5GB RAM வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 8GB RAM ப்ளஸ் 5GB RAM ஓட சேர்த்து 13GB RAM அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்க. பட் இந்த மொபைலில் இருக்கிறது என்னமோ 8GB RAM தான். அது போக விர்ச்சுவல் RAM 3GB தான் இருக்குது. ஆனால் 5GB அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலுமே விர்ச்சுவல் RAM அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தான். அதெல்லாம் RAM அப்படின்னு நினைச்சு நம்பி ஏமாற வேண்டாம். அடுத்து இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 கேமரா சும்மா மார்க்கெட்டிங் தான். அதனால எந்த யூஸ்மே பெருசா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரியர்ல எப்பயும் கொடுக்குற அந்த குவாட் LED ஃபிளாஷும் வந்துருது. செல்ஃபி கேமராக்கு இங்க 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு டுயல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து ஷார்ட் வீடியோக்கான தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எப்பயும் கொடுக்கக்கூடிய போட்டோ வீடியோ AI கேமரா பியூட்டி மோட் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. சூப்பர் நைட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்து வருது. மற்ற ஃபீச்சர்ஸ் எதுவுமே இங்க பெருசா இல்ல. செல்ஃபி ரியர் இது ரெண்டுலமே நம்மளால மேக்ஸிமம் 2K வரைக்கும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. போட்டோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமரா அவுட்டோர்ல நம்ம எடுக்கும்போது நல்ல பிரைட்டா நல்ல ஷார்ப்பா வந்து நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. ஆனா பெரும்பாலான டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த போட்டோஸ் வந்து ஓவர் சேச்சுரேட்டடாகவும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியும் அந்த போட்டோஸ் வந்து காமிக்குது. ஒருவேளை அந்த மாதிரி இருக்கக்கூடிய போட்டோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கேமரா வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சில டைம் வந்து நல்ல போட்டோஸ் விழுது. பட் ஒரு சில டைம் வந்து அந்த சேச்சுரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எனக்கு வந்து போட்டோஸ் பிடிக்கல. அதே மாதிரி இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பா நல்ல டீடைல்டா போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபி கேமரா வந்து இங்க பெட்டராவே ஒர்க் பண்ணுது. இருந்தாலுமே உங்களுக்கு சாம்பிள் போட்டோஸ் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்படியே மொபைலோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. ரைட்ல வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழே வந்து பவர் பட்டன் வருது. அது கூடயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துறாங்க. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட். அதை ஓப்பன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம்மே 4G தான் சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். இதுல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் DTS சரவுண்ட் சப்போர்ட்டோட வருது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. நல்ல லவுடா நம்மளால சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியுது. அது போக இங்க கால் குவாலிட்டி நெட்வொர்க் குவாலிட்டி இதுல எல்லாமே பெருசா ப்ராப்ளம் இல்ல. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுது. அடுத்து இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்க AMOLED டிஸ்ப்ளே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு பெருசா விஷயங்கள் எதுவுமே இல்ல. கடைசியா இவ்வளவு வசதிகள் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஆக்சஸ் கார்டு இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 14000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 8GB RAM G96 ப்ராசஸரோட AMOLED டிஸ்ப்ளேயோட இருக்கக்கூடிய ஒரே மொபைல் இந்த மொபைல் மட்டும் தான். அது போக டிஸ்ப்ளே வந்து நல்லா இருக்குது. கேமரா டீசென்ட்டா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி இதெல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு உங்களுக்கு 8GB RAM ஓட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ Infinix லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Note 12 Turbo பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி Note 12 ஓட அன்பாக்சிங் வீடியோவும் வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா Note 12 வீடியோ போடுறதுக்கும் நான் முயற்சி பண்றேன். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது டிவைஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.